கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 11, 2026. ஆ, நம்ம வந்து க இப்போ ஜெனரலா இந்த மாரி ஜெனரல் விஷயங்கள், அ ச சினிமா சம்மந்தப்பட்டு, அரசியல் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் பேசுவோம். ஆனா என்னன்னா, நம்ம வந்து இப்ப ஈரான பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில வந்து ஈரான், வளைகுடா நாடுகள்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்க நேரத்தில, இங்க வந்து ரஷ்யா, உக்ரைன் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பயங்கர மோசமான தாக்குதல்னு அப்படி ஒரு தாக்குதல். 4 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அ மொ கேள்விப்படுறது பார்த்தா உண்மையிலேயே கவலைக்குரிய, வருத்தத்துக்குரியதா இருக்கு. அ ஒரு 10,00,000 பேருக்கு மேல 2 இடத்துலயும் சேர்ந்து இறந்து போயிருக்காங்க. 10,00,000 உயிர்கள். சாதாரண இது இல்ல. அவ்வளோ பேர் இறந்திருக்காங்க. அப்புறம் ஏகப்பட்ட ஆயுதங்கள், ஏகப்பட்ட பொருளாதார இழப்பு, எதிர்காலத்த பத்தின கவலை இதெல்லாம் சேர்ந்து அங்க யுக்ரைன வந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1 மாசமும் யுக்ரைன் வந்து அ ரஷ்யாவ பதம் பார்த்துச்சு. பயங்கரமான அடி, ரிஃபைனரி, ஆயில் ஃபீல்டு, ஸ்டோரேஜ் டேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இடங்கள பூரா அடியோட அடிச்சு தீக்கரையாக்கி பயங்கரமா பண்ணாய்ங்க. ரஷ்யா வந்து தோத்துருச்சோ! ஒண்ணுமே இல்லையோ! அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா அடிச்சாங்க. அதுக்கு காரணம் வந்து ஜெலன்ஸ்கி என்ற ஒரு யூதன். ஓகே. அதான் அது வந்து ஏற்கனவே வேணும்னு பிளான் பண்ணி அமெரிக்காவுல பிளான் பண்ணி கட்டமைக்கப்பட்டது தான். ஓகே. ஆ இப்ப பார்த்தா, அதுக்கு பதிலடியா ஆ ரஷ்யா வந்து பயங்கரமான தாக்குதல் தாக்கிட்டு இருக்கு. ஸோ, இது சம்பந்தமான ஒரு கொஞ்சம் விவரமா பேசுறதுக்கு நம்மளோட வழக்கம் போல ஆ அ உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான நமக்கு உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார், தோழர், சகோதரர் சுஃபியான் அவர்கள் இத பத்தின கொஞ்சம் டீட்டெயில் வச்சிருக்காரு. அத பத்தி கொஞ்சம் கலந்துரையாடலுக்காக அவர வரவேற்போம். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். அவர வந்து நம்ம வரவேற்போம். வாங்க சார். தாங்கள் ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தீர்கள். என்ன என்ன நடக்குது அப்படின்னா, அதில் உக்ரைனை பற்றியும் சொன்னீங்க. ஆமா. இல்லை இப்போ நம்ம தெளிவாக என்ன நடக்குன்னு சொல்லிடுறோம். ம். ரொம்ப வளவலான்னு நம்ம பேசல. ம். உக்ரைன் போரில் வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ம். 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களின் மூலம் ம். சப்ளை செயினை காலி பண்ணுற அளவுக்கு பயங்கர சேதாரத்தை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்துறாங்க. ரஷ்யாவுக்கு உக்ரைன் ஏற்படுத்திட்டாங்க. அது எவ்வளோ நாள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி 2 வாரம். 2 வாரம். 2 வாரம் இல்லை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட 2 3 வாரம். அப்போ இந்த 3 வாரத்தில் ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட சப்ளை செயினே காலியாயிடுச்சு. ஆமா. ரிஃபைனரிஸ் காலியாயிற்று, பற்றி எரிந்தது. இதற்கு முன்பு 6 மாதத்திற்கு முன்பு ஆள் இல்லாத இதெல்லாம் வச்சு ஒன்று நடத்துனாங்க. அது உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக போய் ஃபுல்லாக காலி பண்ணி. இது 2வது. ரஷ்யா வந்து இதுவரைக்கும் கியூ ஏரியாவை தொட்டதே கிடையாது. கியூ வந்து ரொம்ப முக்கியமானது. கியூ தலைநகரம். ஆமாம், அதான் ரொம்ப முக்கியம். பட் அவர் தொட்டதில்லை. இப்போ இந்த முதல்ல ரஷ்யா இதுக்கு வந்து கென்சால், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிசைல் கென்சால் மிசைல் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸ்கேண்டர், அதை தமிழ்ல ஸ்கந்தர்னு சொல்றோம். ஸ்கந்தர் அதாவது என்ன, நம்ம பொதுவா பேச்சு வழக்குல இஸ்கந்தர் அப்படிமா இஸ்கந்தர் சொல்லுவாங்க. இஸ்கந்தர் சொல்லுவாங்க. ஆமா, ஸ்கந்தர் இஸ்கந்தர். இஸ்கந்தர் ஐஎஸ்ல. ஆனா ஆக்சுவலி இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஸ்கேண்டர். ஸ்கேண்டர். பரவாயில்ல, நம்ம ஸ்கந்தர்னு சொல்லுவோம். நம்ம புரிதலுக்காக இஸ்கந்தர் மிசைல். இப்போ இந்த 2 வித ஸ்கேண்டரையும் இஸ்கண்டரையும் மிசைலையும் படிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா, உதாரணத்திற்கு இவன் பெரிய தப்பு என்னன்னா, எளிமையா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ராணுவ தளவாடங்கள் செய்கிற பகுதிகளை தனித்துவமாக இருக்கணும். இவன் என்ன பண்ணி போட்டானா, உக்ரைன் அபார்ட்மெண்ட்ஸுக்கு இன்பிட்வீன், அதுக்கு இடையில ஆர்சனலை வச்சிருக்கான். பொதுமக்கள் வாழ்ற இடத்துக்கு கீழே. இப்ப உதாரணத்துக்கு நம்ம புரிதலுக்கு சொல்லுவோம். ஆமா. இப்போ கோயம்பேட்டில் வந்து பாஷ்யம் இருக்கு. ஆமா. இது இருக்கு, பெரிய பெரிய கட்டடங்கள் ஃபுல்லா இருக்கு. கரெக்ட். இல்ல நம்ம வந்து தாய்ஸா இருக்கு. ஆமா. இது நம்ம ஐஏஎஸ் குவார்டர்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து பெரிய பெரிய டவரா இருக்கு. அதுல ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா வந்து ஆயுதங்களை குவிச்சு வச்சாங்கன்னா என்ன பண்ணுவான், அதை தானே குறி வைப்பான். முதல்ல அடிக்கல. இத்தனை வருஷம் 4 வருஷம் அடிக்கல. இப்ப கியூல உள்ள அர்பனைசேஷன், கியூ இப்ப சென்னை இருக்குன்னா அர்பனைசேஷன், கிளாம்பாக்கம், செங்கல்பட்டுன்னு வைங்களேன். சரி. அந்த இடத்துல ஒரு டென்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் அது வந்து நீங்க பாருங்க, ஒரு ரீசால் பிளான்ட். அந்த பிளான்ட், அந்த கம்பெனி பேரை நான் குறிக்கல, கம்பெனி அது வாயில நுழையாத பேரா இருந்துச்சு. இதுல வந்து S-300 இன்டர்செப்டாரு, அது மட்டும் இல்லாம நெப்டியூன் மிசைல்ஸ், இதெல்லாம் தயார் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹப். அது ஃபேக்டரி ஹப் அடிச்சிட்டான். அது ரஷ்யா அடிச்சிட்டான். ஓகே. இதுல இந்த அடிச்சது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில அவுட்டோர் கேபிள் நெட்வொர்க்னு சொல்றான், மிலிட்டரிக்கு தேவையானது. இது எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய சிஸ்டர் கன்சர்ன். ஓகே. எக்ஸிஸ்டிங் சிஸ்டர் கன்சர்ன் ஃபார் ஆல் ஆர் அனிஹிலேட்டட்.
ஓகே. தொடச்சி அடிச்சிட்டான். ஓகே. இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. என்னன்னா இதனால இந்த குண்டுகளை போடும்போது ஏராளமான நூற்றுக்கணக்கில் மக்கள் அழிந்திருக்கிறார்கள். அதில் பொதுமக்களும் அழிந்திருக்கிறார்கள், அபார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே அழிந்திருக்கிறார்கள். எல்லாம் அங்க வேலை பார்த்து அழிஞ்சிருக்காங்க. எல்லாரும் கடை வச்சவங்க எல்லாம். இதுல ரொம்ப முக்கியமாக இன்னொரு இடத்துல நடந்ததான் இப்போ ஒரு பயங்கர பிரச்சனை ஆயிருக்கு. டிப்ளீட்டட் யுரேனியம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. சரி. கிவன் அக்கௌண்ட் ஆஃப் தி டிப்ளீட்டட் யுரேனியம். யுரேனியத்தினுடைய பை ப்ராடக்ட் வந்து டிப்ளீட்டட் யுரேனியம். ஓகே. யுரேனியம் வந்து 100,000% இருக்குன்னா இது அப்படி ஒன்றும் இருக்காது. இது 50% கூட இருக்காது, ரொம்ப குறைவு. அது 1000. ஓகே. இது வந்து ஒரு 5, 2. இதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ஆன்டி டேங்கராக இந்த மிசைல் பெனிட்ரர், இது பேர், இது சோ கால்டு பெனிட்ரர். எது? மிசைல் பெனிட்ரேஷனுக்கு. மிசைல் பெனிட்ரேஷன் எதுக்குன்னா டேங்கர் பெனிட்ரேஷன். ஓ, டேங்கருக்கு பாருங்களேன், மெர்கோவா டேங்கர் ரொம்ப சிம்பிள். நீங்க 90% என்ரிச்மெண்ட் இல்லாம ஒரு 10-20% என்ரிச்மெண்ட் உள்ள யுரேனியம். அதான் பை ப்ராடக்ட் சொல்லிட்டேன். டிப்ளீட்டட் யுரேனியம்னா யுரேனியத்தினுடைய பை ப்ராடக்ட்ல செய்யப்படுகிற இந்த டிப்ளீட்டட் பெனிட்ரேட் மூலம் எதிரி நாடுகளுடைய டேங்கருக்குள்ள பெனிட்ரேட் ஆகும். டேங்கரை உடைச்சி துளைக்கும். அது எத்தனை மடங்குன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்டிஷிப்பை விட இது 20 மடங்கு ஹார்ட்லி பெனிட்ரேட். இதை வைக்கிற ஃபேக்டரியை தூள்தல் ஆகிட்டான். இப்ப என்ன பிரச்சனைன்னா சாதாரணமா நெருப்பு எரியறதுக்கு பதிலா இளம் சிவப்பில் எரிய ஆரம்பித்து விட்டது. அந்த பகுதி வந்து மிக ஆபத்தான பகுதியாகி ரேடியேஷன் பரவ ஆரம்பிக்கிறது. இன்ஹீல் மக்கள் அல்லது ராணுவ வீரர்கள் அதை டேக் பண்ண, இன்ஹீல் என்ன சொல்றது, உள்ள சுவாசம், அவர்களுக்கு நீண்டகால கேன்சர், பயங்கர பாதிப்புகள் உருவாகக்கூடிய பயங்கர ஆபத்தின் பால் உக்ரைன் சிக்கியிருக்கிறது. அந்த உக்ரைன்ல எவ்வளவு மக்கள் அங்க இருப்பாங்க அதை பத்தி தகவல் இல்ல. அந்த ஏரியாவில் உள்ள தகவல் என்னட்ட இல்ல. இருக்கும். நான் அதை படிக்கல. டென்ஸ் பாப்புலேஷன்னா இல்ல அது ஒரு இடத்துல அடர்த்தியா இருப்பாங்கல்ல. அதான் ஒரு 10,000 பேர் 20,000 பேர். அது தெரியல. ஏன்னா ஒரு டவர் எடுத்தாச்சுனாலே ஒரு டவர்ல வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 200 ஃபிளாட்னு வச்சுக்கங்களேன், 200 × 3 அப்படின்றாச்சுன்னா ஒரு 600 பேர் இருக்கலாம். அப்புறம் ஒரு 10 டவர் 6000 பேர். இப்படி ஏதாவது கணக்கு இருக்குல்ல. அப்ப அந்த கணக்கு என்னட்டு இல்ல. இப்ப மெட்ராஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 1 கோடி பேர் இருக்கும். 1 கோடி பேர். 1 கோடி. அந்த 1 கோடியில எல்லா இடமே டென்ட்டா தான் இருக்காங்க. எல்லா இடம். சென்னை வந்து டென்ட் தான் எல்லா இடமே. எல்லாம் நெருக்கடி தான். இப்ப இது வந்து இதுக்கு என்ன சொல்றான், இட்ஸ் டாக்ஸிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிறான். சோ கால்ட் தி டாக்ஸிக் கிளவுட்ஸ். இந்த டாக்ஸிக் செல் ஃபார்மேஷன், டாக்ஸிக் கிளவுட், இட் ஹஸ் பீன் சேஞ்சிங் தி கலர், லுக்ஸ் லைக் சம்திங். அது என்னன்னா ஒரு மாதிரியாக நெருப்பை விட இளஞ்சிவப்பு. உங்களுக்கே புரியும். தெரியுது. அப்ப இளஞ்சிவப்புங்கும் போது அதுல இந்த அளவிற்கு ஒரு நச்சுத்தன்மை. ஆமா, நச்சுத்தன்மை இருந்தா இளஞ்சிவப்பு. டாக்ஸிக் வந்து இப்ப இந்த டெப்ளீட்டர் ஆர்கனைசேஷன் குடோன்ல ஏற்பட்ட இது வந்து ஒரு பயங்கரமான விளைவுகளை முடிஞ்சிருச்சா தெரியல. எரிஞ்சு முடிஞ்சிருக்கும். அதோடைய பாதிப்பு சாதாரண கர்ப்பிணிகளுக்கு, குழந்தைகளுக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா இவ்வளவு நடந்த பிறகும் நல்லா கவனிங்க. நேட்டோல போய் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஜெலன்ஸ்கி. அதோட மட்டும் இல்ல, இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணிவிட்டான், இவனுடைய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. ரஷ்யாவோட. ஆமா, இவனை வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு இந்த மிசைலை வந்து ஃபிளமிங்கோ மிசைல்னு ஒன்ன வந்து டிஸ்பிளேஸ் பண்றான். யாரு? உக்ரைன். அதையும் கண்டுபிடிச்சு அடிச்சு தள்ளிட்டான். ஆமா, அதுல ரொம்ப முக்கியமாக S-400 மிசைல் மூலம் தாக்குதல் நடத்தி பண்ணிட்டான். S-400 அவன் வச்சிருக்கோம்ல, அது S-400 வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுல உள்ள மிசைலை போட்டு அடிச்சு ஃபிளமிங்கோ டிஸ்பிளேஸ் பண்ணி இந்த பாதுகாப்புக்காக பண்ணிருப்பான். அதையும் அடிச்சு ஏராளமான சேதாரம். அப்ப யுக்ரைன் வந்து இப்போ கையுடைஞ்சு இருக்கு. உக்ரைன் இல்ல, ரஷ்யா. இல்ல ரஷ்யா இப்ப கை உடைஞ்சிருக்கு. ரஷ்யாவை இல்ல, கை உடைஞ்சது உக்ரைன். ரஷ்யாவுடைய கை ஓங்கி விட்டது. இப்போ இவன் கத்துறான். யாரு? ஜெலன்ஸ்கி கத்துனா. எதிர்ப்பு ஏவுகணைகளை யாரு கொடுக்குறான் அவனுக்கு? அமெரிக்காவும் யூரோப்பியனும் தான் கொடுக்கணும். யாருக்கு? உக்ரைனுக்கு. ஆமா, எனக்கு எதிர்ப்பு ஏவுகணைகளே இல்லைங்க. அமெரிக்காவை பாடே பெருஞ்சிக்கலாயிட்டு. ஆமா, இப்ப அவனை கொண்டு நடுவில் விட்டுட்டு நேற்று அங்கோராவில் நீங்கெல்லாம் பிச்சைக்கார பசங்கடா, உங்களுக்கெல்லாம் பணம் தந்தது யார் தந்தா? பேசணும்ல, நான் தான் கொடுத்தேன், நீங்களாம் பிச்சைக்கார பசங்க அப்படின்னு சொல்லி. நீங்கெல்லாம் டென்மார்க் வந்து கிரீன்லாந்து என்கிட்ட ஒப்படைக்கல. எல்லாருமே அப்படித்தான். ஸ்பெயினா அவன் மேலே வர்த்தகத்தையே க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன நிலவல் நான் இப்போ சொல்கிறேன்னா, உலகம் அமைதியற்ற நிலையிலும் உக்ரைன் அமெரிக்கா ரஷ்யா போர் என்ன ஒரு வாய்ப்பும் முடிவுக்கு இல்லையோ
என்கிற அளவுக்கு படுமோசமா இருக்கு. ஏன்னா அதில் சமாதானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் வந்து ஆக்குபை பண்ணி 20% பிடிச்சிட்டாப்ல ரஷ்யா. ஆமா, கிரிமியா எல்லாமே இந்த ஏரியா தானே. அதெல்லாம் ரஷ்யன் மொழி பேசக்கூடிய ஏரியா. அவன் சொல்றா யுஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது பிஃபோர் 90s என்ன இருக்கோ அது அந்த ஏரியா பிடிச்சிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட இது எப்படின்னா ஈரான் சொல்லுது இல்ல 67க்கு முன்னாடி மற்ற நாடுகள் எப்படி இங்க இருந்துச்சு அப்படி வேணும், அது அப்படியே கொடுத்துட்டு ஓடி. இப்போ உலகம் இவ்வளோ அமைதியற்ற நிலைமை இருக்க காரணம் யாரு? எல்லாமே அமெரிக்கா தான். அமெரிக்கா தான். அவனோட பேராசை அமெரிக்கா தான். அவன் வந்து வட அமெரிக்காவில் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு நாடு உலகம் பூரா நான் தான் காலை நீட்டுவேன், இதை நீட்டுவேன், அதை நீட்டுவேன்னு வந்து நிற்கிறானே, அவனை வந்து ஓட ஓட விரட்ட வேணாம். அதுக்கு தான் இப்போ ஈரான் சொல்லுது, நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். அமெரிக்காவோட நெட்வொர்க்லாம் நீங்கள் வைக்கிற பற்றி நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த ரீஜனுக்குள்ளே அமெரிக்கா டாமினேட் கூடாது. நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பொலிட்டிக்கல் பாலிசி தலை வந்து நீங்கள் தலை வச்சுக்கோங்க, அமெரிக்கா தலை இருக்கக்கூடாது. நீங்கள் பொலிட்டிக்கல் பாலிசி, ரீஜனல் செக்யூரிட்டி, ரீஜனுடைய டெவலப்மெண்ட், ப்ராஸ்பரிட்டி, we should have a ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கட்டும். கோஆர்டினேட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேக் பெட்டர் ஃபார் அவர் டெரிட்டோரியல் அக்கார்டிங் டு ஈரானுடைய சைடில் சொல்லப்படுது. we have to move. அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே மாட்டிட்டு சாண்ட்விச் மாதிரி மாட்டிட்டு நிற்கிறாங்க. அமெரிக்காவா ஈரானா, ஈரான் பக்கம் போயாச்சுன்னா அங்கே அடிக்கிறாங்க, அங்கே போயாச்சுன்னா ஈரான் அடிக்கிறான்ற மாதிரி இருக்குது. எனிவே இப்போதைக்கு ஒரு செய்திகள் இருக்குது. என்ன எதிர்பார்க்குறோம்? இவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்க. ஈரான் வந்து பயங்கர அடி வாங்கியிருக்காங்க. அயத்துல்லா சையதுல்லா கமேனியுடைய பாடியை வந்து நல்லடக்கம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப பக்கா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி இவங்க அடிக்க வருவாங்க. இங்கே அடிக்கிறதுக்கு வந்து அங்கேயும் சும்மா இருக்க மாட்டாங்க. இஸ்ரேல்லையும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் உண்டோ அவன் வந்து நேரம் என்ன பண்ணுவான், ஈரான் அடிக்கிறது போல துபாய் அடிப்பாங்க. அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் பண்ணி முடிஞ்சு கடைசியில் ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. எல்லா வேலையும் நடக்கும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், பெஞ்சமின் நெத்தன்யாகு வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் தோற்றுருக்காங்க, பெஞ்சமின் வெற்றி பெற்றிருக்காரு. மக்கள் அவன் பண்ணுவான். ஆனால் பாருங்கள், அவனுடைய எய்ம் நிறைவேறிட்டு பாருங்க. இப்போ என்னன்னா நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரு ஆள் யார் தெரியுமா? பீட் ஹெட்செட். அவன் வந்து இங்கே வர வேண்டி இருக்கு, வர்றான் இஸ்ரேலுக்கு அவசர கதியில் வர்றான். இப்போ ரெண்டாவது தாக்குதல்னால இப்போ தச்சமே ஒத்தி போட்டிருக்காங்க. அடுத்து வருவாப்புல இல்ல, அப்ப ஏதோ அவனுக்குள்ள ஒரு பிளான் இருக்குன்னா பெரிய பிளான் ஆக்சிஸ் சொல்லிட்டு சரியா போச்சா? அப்ப இந்த பிளான் போட்டு கையெழுத்து போட்டது எதுக்கு தெரியுமா? இதன் மூலமாக ஆயுதங்களை சேர்ப்பு சில அடுத்த கட்டத்தை. ஆமா, அவ்வளவுதான். எனிவே ரொம்ப நல்லது. நம்ம வந்து மக்களுக்கு வந்து அப்பப்போ நான் ரெகுலர் சொல்லிட்டே இருக்கோம். என்ன ஒன்று, நம்மளுடைய இது அமைதி வேணும் அப்படிங்கிறது தான். வேற என்ன மக்கள் வந்து அது இவன் அமெரிக்கா நல்லா இருந்தா நாசம் போனா, ஈரான் நல்லா இருந்தா நாசம் போனா நமக்கு என்ன சார்? இதுல ஒரு செய்தி கூட நம்ம போய் சொல்லல சார். என்ன நடந்துச்சோ இப்ப இன்னைக்கு ஈரானுக்கு பெரிய பாதிப்புன்னு தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஏன்னா 80 நிலைகள் பண்ணிருக்கு, 90 நிலைகள். அடுத்தால இன்னும் ஒண்ணு சொல்ல முடிச்சு. இந்த உக்ரைனை பத்தி பேசுனீங்க இல்லையா? உக்ரைனுக்கு இப்போ மறுபடியும் $80 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. 80 பில்லியன் யார்? அமெரிக்கா. இவங்க எல்லாரும் நேட்டோ கூட்டமைப்பு 80 பில்லியன்னா அவங்க நாட்டுல வந்து ஒரு 70 கணக்கு வருது. அந்த யூரோ அமெரிக்க டாலர் 80 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் கோடி. 80 பில்லியன். ஆமா, 8 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடின்னு வைக்கலாம். கொஞ்சம் கம்மியா இருக்கு, 8 லட்சம் கோடி. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அமெரிக்கா. ஆனா இது 2026 27க்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ஒதுக்குனா விளங்குமா? அமெரிக்கா விளங்குமா? அங்க பட்டி நடக்காங்க. ஆனால் அங்கே உள்நாட்டு கலவரம் வந்து பெருசாக வந்துடும் கூடி சீக்கிரம். எதுக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல, ஆரம்பம் வந்து முடிவு இருக்கு. ரைட், ஓகே, ரொம்ப நல்லது. நம்ம நேர்களே ஸோ இந்த இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அடுத்தடுத்து என்ன வருதோ அதை அப்டேட் பண்ணுறோம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.